அனைவருக்கும் வணக்கம். அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி. இந்த அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுல இன்கம் கிளாரிஃபிகேஷன், என்ன இன்கம் நமக்கு இருந்தால் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும், அது ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு உள்ள இருந்தால்தான் நமக்கு அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது ஸ்டேட்டுக்கெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக போகிறீங்க, ஆல் இண்டியா கோட்டாக்கு ஜேஇஇ எழுதுறீங்க, நீட் எழுதுறீங்க, அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணணும். இதர பிற்படுத்தப்பட்ட ஜாதி சான்றிதழ் ஓபிசி சர்டிஃபிகேட் இது வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய வருமானம், பெற்றோருடைய வருமானம் 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது சம்பந்தமா நிறைய மாணவர்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கு, நிறைய பெற்றோர்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கு. அதாவது இந்த சர்டிபிகேட்டை இஸ்யூ பண்றவங்க கூட இது சம்பந்தமான அரசாணையை சரியா படிக்காமல், இது சம்பந்தமான அரசாணையை தெரிஞ்சு கொள்ளாமல் மாணவர்களையும் பெற்றோர்களையும் அலக்களிக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மையான விஷயமுங்க. இந்த அரசாணை எப்ப பிறப்பிக்கப்பட்டது? அது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறையிலிருந்து கடித எண் 1002988 பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையர் நலத்துறை பீனா பிசிபி அப்படிங்கிற ஒரு லெட்டர் நம்பர் 2021 நாள் 5/7/2021 உதாரணங்களுடன், இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னா உதாரணங்கள், யார் இந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கான அரசாணையை எப்படியெல்லாம் நீங்க திருப்பி பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், திரு ஆ கார்த்திக் ஐஏஎஸ் அரசு முதன்மை செயலாளர் 5/7/2021 கூடுதல் தலைமைச் செயலாளர் எல்லாருக்கும் போட்டு அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் இணைப்புடன் பொருள் எல்லாமே டீட்டெயிலா ஒரு லெட்டர், 2 பேஜ் லெட்டர், அரசு முதன்மை செயலாளருடைய கையெழுத்தும் அதனுடைய விளக்கங்களும், இல்லுஸ்ட்ரேஷன் 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நீங்க தேவைப்பட்டால், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் என்றால் நீங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். 9363443685 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை அதிகாரிகள் இதை சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகங்கள் சொன்னாங்களா, இந்த பிடிஎஃப் நீங்க தாராளமாக நீங்க அவங்ககிட்ட காட்டலாம். 6 மணிலிருந்து மாலை 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக அனுப்புங்க. டெஃபினட்டாக எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம், தாராளமாக விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு போய் சேரும். அது இது சம்மந்தமாக நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியாத ஒரு சந்தேகம் இது. அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு 4 இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், இந்த உதாரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, நிறைய குரூப்ல அனுப்புங்க. கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஜேஇ எழுதுகிற மாணவர்கள், நீட் எழுதுகிற மாணவர்கள், கவர்மெண்ட் ஜாப் ஆல் இண்டியா கோட்டால நீங்கள், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகக்கூடிய மாணவர்கள், இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உதாரணம் 1, என்னென்ன வருமானத்தை எடுத்துக்க கொள்ளணும், அதாவது பெற்றோரின் ஆண்டு வருமானம் கீழ் குறிப்பிட்டவாறு இருந்தால், இதெல்லாமே அதில் இருக்கிற மாதிரியே நான் சொல்லியிருக்கிறேங்க. உதாரணம் 1, இல்லுஸ்ட்ரேஷன் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 வகையான வருமானங்கள். ஊதிய வருமானம், ஊதிய வருமானம் என்ன? சம்பளம் வாங்குறோம், அது கவர்மெண்ட் சம்பளம் வாங்கலாம், பிரைவேட் சம்பளம் வாங்கலாம், தினக்கூலி வாங்கலாம், கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வாங்கலாம். ஊதிய வருமானம் நீங்க சம்பளமாக யார்கிட்டையாவது நீங்க வேலை செஞ்சு வாங்குற வருமானம், அது அரசு வருமானமாக இருக்கலாம், பிரைவேட் காலேஜஸ்ல ஒர்க் பண்ணலாம், பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஊதிய வருமானம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேளாண்மை வருமானம், விவசாயத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள். அடுத்தது இதர வகையில் வருமானம், நீங்க தொழில் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, உங்களுக்கு வீடு வாடகை வருது, ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருக்கீங்க, அதுல இருந்து வருமானம் வருது. ஸோ தொழில் சம்பந்தமான வருமானங்கள், அது ஊதிய வருமானம் தவிர, வேளாண்மை வருமானம் தவிர, இந்த 2 வருமானங்கள் தவிர இதர வருமானம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டோம். ஆனால் மொத்தம் உதாரணம் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊதிய வருமானம் 3 லட்சம், வேளாண்மை வருமானம் 4 லட்சம், இதர வகை வருமானம் 3 லட்சம். இப்போ மொத்தம் எத்தனை லட்சம்?
10 லட்சம் வருதுங்க. நம்மளுடைய சர்க்குலர் என்ன சொல்லுது? ஆண்டு வருமானம் 8 லட்சம் சொல்லி உங்களுக்கு ஓபிசியில சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டு வருமானம் 8 லட்சம் என்பது இதர வகை வருமானத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஊதிய வருமானத்தை கணக்கில் கொள்ளக்கூடாது. வேளாண்மை வருமானம், விவசாயத்தின் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ இதர வருமானம் எவ்வளவு? 3 லட்சம். அப்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, மேற்கூறப்பட்ட மொத்த வருமானம் 10 லட்சம் என்பதில் ஊதிய வருமானத்தையும் வேளாண்மை வருமானத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் இதர வகையில் உள்ள வருமானத்தை மட்டும், அதாவது 3 லட்சம் மட்டும் என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இதர பிற்படுத்த வகுப்பு சான்றிதழ் வழங்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கேட்டகரிக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத உதாரணம் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா உதாரணம் 2. ஸோ உதாரணம் 2ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க பொறுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ 4 எக்ஸாம்பிள்ஸ் தெளிவா சொல்லியிருக்காங்க. உதாரணம் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊதிய வருமானம் 25 லட்சம். ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல மாசம் 2 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறாங்க. ஊதிய வருமானம் 25 லட்சம். ஸோ இதர வருமானங்கள் எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா எந்த வருமானமும் இல்லை, இதர வருமானங்கள் இல்லை. அப்போ மொத்த வருமானம் எவ்வளவு? 25 லட்சம். அவருக்கு வேளாண்மை வருமானம் கிடையாது, இதர வருமானம் கிடையாது, மாசம் சம்பளம் மட்டும் வாங்கக்கூடியவர் 25 லட்சம் இருக்கும் பட்சத்தில் மேற்கூறிய ஊதிய வருமானம் மட்டுமே உள்ளது. இந்த வருமானம் 8 லட்சத்துக்கு அதிகமாக இருப்பினும் ஊதிய வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் அவர்களுக்கு இதர பிற்படுத்த வகுப்பு சான்றிதழ் வழங்கலாம். அப்போ 2வது கண்டிஷன் படியும் ஊதிய வருமானம் 25 லட்சமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இல்லுஸ்ட்ரேஷன் 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 3, 3வது உதாரணம். ஸோ 3வது உதாரணத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஊதிய வருமானம் இல்லை, அவங்களுக்கு வேலைக்கு போகல. ஸோ வேலைக்கு போகாதவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேளாண்மை விவசாயத்தில் இருக்கிறாங்க. விவசாயத்தில் இருக்கிறவங்க 50 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ 50 லட்சம் சம்பாதிக்கிற பட்சத்தில் இந்த வருமானமும் கிடையாது, இந்த வருமானமும் கிடையாது. அப்போ மொத்த வருமானம் 50 லட்சம். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, மேற்கூறப்பட்டதில் வேளாண்மை வருமானம் மட்டுமே உள்ளது. இந்த வருமானம் 8 லட்சத்தை கடந்து இருப்பினும் வேளாண்மை வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் அவர்களுக்கும் இதர பிற்படுத்த வகுப்பு சான்றிதழ் வழங்கலாம். அப்போ இவங்களுக்கும் வழங்கலாம். அப்போ உதாரணம் 1லும் என்ன சொல்றாங்க, 8 லட்சத்துக்கு மேல இருக்கு. உதாரணம் 2லையும் 8 லட்சத்துக்கு மேல இருக்கு. உதாரணம் 3லையும் 8 லட்சத்துக்கு மேல இருக்கு. ஆனா இந்த 3லையுமே பார்த்தீங்கன்னா இதர வருமானம் குறைவா இருக்கு. 2 கேட்டகரியில் இதர வருமானம் இல்லை, அதனால வழங்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது உதாரணம் 4, இல்லுஸ்ட்ரேஷன் 4ல் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் தெளிவா பார்த்துடலாம். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 4ல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 4, ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 4ல் ஊதிய வருமானம் 4 லட்சம். ஊதிய வருமானம் 4 லட்சம். அவர் மாச சம்பளம் வாங்குறாரு 4 lakhs. ஊதிய வருமானம் 4 லட்சம். வேளாண்மை வருமானம் 3 லட்சம். இதர வருமானம் அவர் ஏதாவது தொழில் பண்ணியிருக்கலாம், வாடகை வரலாம். இதர வருமானம் அவருக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 8.1 அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பார்த்துக்கிறேன், நீங்கள் வேற 9 லட்சம் எடுத்துக்கலாம். அப்போ இதர வருமானம் என்ன சொல்றாங்க, 8.1 லட்சம். இவங்களுக்கு என்ன மொத்த வருமானம் எவ்வளவு? 8 3 11 15.1 லட்சம் மொத்த வருமானம். இவங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் வழங்கப்பட மாட்டாது, ஓபிசி சர்டிபிகேட் வழங்கப்பட மாட்டாது. என்ன காரணம்னா, மேற்கூறப்பட்டதில் இதர வகை வருமானம் 8 லட்சத்தை கடந்து இருக்கிறது. எனவே இதர பிற்படுத்த வகுப்பு சான்றிதழ் வழங்கப்பட மாட்டாது. ஒருவேளை இது 9 லட்சம் வச்சுக்கோங்களேன், இது ஒரு 10 லட்சமாக கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இது ஒரு 10 லட்சமாக இருந்த பட்சத்தில் 4 3 7 + 17 lakhs. அப்போ மொத்த வருமானம் 17 லட்சமாக இருந்தாலும் இதர வகை வருமானம் 10 லட்சம் ஆயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் கிடையாது. அப்போ 4 வகையான உதாரணங்கள், 4 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். முதல்
இல்லுஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்க? ஊதிய வருமானம், வேளாண்மை வருமானம், இதர வகை எல்லாம் சேர்ந்து 10 லட்சம் இருந்தாலும் இதர வருமானம் 3 லட்சம் தான் இருக்கு. அப்போ இன்கம் சர்டிபிகேட் வழங்கலாம். இரண்டாவது உதாரணத்தில் ஊதிய வருமானம் மட்டும் 25 லட்சம் இருக்கு, வேளாண்மை வருமானம் இல்லை, இதர வகை வருமானம் இல்லை, அப்போ இன்கம் சர்டிபிகேட் வழங்கலாம். மூன்றாவது உதாரணத்தில் என்ன சொல்றாங்க? ஊதிய வருமானம் கிடையாது, வேளாண்மையில மட்டும் 50 லட்சம் இருக்கு, மொத்த வருமானம் 50 லட்சமா இருந்தாலும் இதர வகை வருமானம் இல்லை, அப்போ ஓபிசி சர்டிபிகேட் வழங்கலாம். அப்ப நாலாவது உதாரணம் என்ன சொல்றாங்க? நாலாவது உதாரணத்துல ஊதிய வருமானம் இருக்கு, வேளாண்மை வருமானம் இருக்கு, இதர வகை வருமானம் 10 லட்சம். அப்போ நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, அது பெற்றோர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் இது இந்த சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும் இதர வகை வருமானத்தை மட்டும் எடுத்துக் கொண்டு இந்த ஓபிசி சர்டிபிகேட் வழங்க வேண்டும் என்பது நான் சொல்லவில்லை. அது ஐஏஎஸ் அதிகாரிகள், அது தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு கார்த்திக் ஐஏஎஸ் அவர்கள் 5/7/2021 தெளிவான, ஏன்னா நானே அப்படித்தாங்க இருந்தேன், எனக்கே தெரியாமல் தான் இருந்தது. இந்த பிடிஎஃப் எப்படி கிடைச்சதுன்னா, கேரியர் கைடன்ஸ் அஸ்வின் சார் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருந்தாரு. அது மூலமாக நான் 1 இயருக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகள். அவரும் நிறையா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மாணவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, பெற்றோர்கள் மட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுற ஒவ்வொரு நபருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக தேவைப்படும். இதை தெரிஞ்சுக்குங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.